இந்த செழியனுக்குன்னு. இது வேணும், இது வேணுமா, இது வேணும். சரியா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு டே இன் மை லைஃப் பார்த்து. அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ராகி தனியாகவும் அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே தனியாகவும் ஊற வச்சுருந்தேன். ராகியை நல்ல தண்ணியில் நல்லாவே ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருந்தேன். நட்ஸ் வந்து வால்நட், பாதாம், பிஸ்தா இது மூணுமே ஒரு 3 சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நம்ம ராகியோட சேர்த்து அடிச்சிடலாம். அன்னைக்கு என்னமோ தெரியல, நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா இல்லை செழியனுக்கு ரொம்பவே வந்து சீக்கிரமாக பசிச்சிருச்சான்னு தெரியல. பாப்பா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே வந்து பசிக்கிறதுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் ப்ரஷ் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செழியனுக்கு இப்போ வரைக்குமே ராகி பாலோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே 11 months ஆகியுமே பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ராகியை வந்து பால் எடுத்து கொடுப்பேன். ஸ்ட்ரெயிட்டாக ராகி பண்ணும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க. அண்ட் மோரோவர் வந்து ராகி பாலையுமே வந்து டபுள் டைம் வந்து பாப்பாவுக்கு வந்து வடிகட்டணும். கொஞ்சம் கூட அந்த திப்பி வந்து இருக்கவே கூடாது. ஸோ அது இருந்துச்சுன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. செழியனுக்கு வீக்லி 3 times அட்லீஸ்ட் 2 times அது இந்த ராகி பால் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இதை வந்து ஒரு 6 to 7 minutes கிட்ட ஸ்லோ ஃப்ளேமில் நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. இப்போ 11 months இருக்கனால ஸ்வீட்டனுக்காக கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டேரெக்டாகவே நான் அப்படியே ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் வெள்ளை பாகு எடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தான் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து 6 monthsக்கு மேலே பாப்பா வந்து வெயிட் போட மாட்டேங்கிறாங்க சிஸ்டர், டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஜென்ரலாகவே 6 monthsக்கு மேலே பேபி வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கெலாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. எப்போவுமே பேபியோட வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா பர்த் வெயிட்லேருந்து 1 yearக்குள்ளே அவங்க வந்து ட்ரிபிள் டைம் வந்து பேபி வந்து வெயிட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டான வெயிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கும் அண்டர் வெயிட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கலாம். சரியா? செழியாக்கு வந்து கொஞ்சம் பசிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து செழியா அம்மா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக பாப்பாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் வந்து பாப்பாக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரொம்ப நீங்கள் உங்களே போட்டு குழப்பிக்க வேண்டாம். சில பேபிஸ் வந்து வெயிட் கெயினாக இருக்காங்க, என்னோட பாப்பா மட்டும் ஏன் ஒல்லியாக இருக்கு அப்படிலாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே எடுத்துக்கவே வேண்டாம். அது உங்களுக்கே தெரியாமல் டென்ஷன் ஆகும். டிப்ரெஷன் ஆகி அதை அப்படியே பாப்பா கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ பாப்பா ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்களா, ஆக்டிவாக இருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள். பாப்பா அன்றைக்கி ஏர்லியராகவே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ ஹோட்டலில் போட்டுட்டேன். இவங்க ஒரு 30 minutes கிட்டே தூங்குவாங்க. அதுக்குள்ளே ப்ரஷ் பண்ணி நான் குளிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுதான் எனக்கு பாப்பா கொடுத்துருக்க ஃப்ரீ டைம். இந்த டைமை நான் டக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்துடணும். என்னோட ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் வந்து என்னோட பழம் பக்கத்து வீட்டுக்காரவங்க கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் உள்ள இதை வந்து நல்லா அவிச்சு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து அருணுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால நான் குக்கிங் பண்ணுற கிளிப்ஸே வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து சாதம் சாம்பார் பண்ணியிருந்தோம். செழியன் இப்போ ஆல்மோஸ்ட் 11 months கிட்ட வந்தனால எங்களுக்கு குக் பண்ணுறதே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு அதனால இப்போ உப்பு புளி காரம் எல்லாமே கம்மி பண்ணிட்டுறோம். சாப்பிடும் போது வேணும்னா லைட்டாக நானும் வரணும் உப்பு மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டுப்போம். சாம்பாரில் மேலோட்டமாக இருக்க தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து நெய் போட்டு சாம்பாரில் ஏதாவது அன்னைக்கு என்ன காய் போட்டிருக்கேனோ அந்த காயை வந்து இது பண்ணிடுவேன். அன்னைக்கு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அதனால முருங்கைக்காயில் உள்ள சதை எல்லாத்தையுமே சாதத்தோட சேர்த்து பாப்பாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பாப்பா வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. பாப்பாவுக்கு லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாட விட்டுட்டு அகைன் ஒரு 1/2 an hour கிட்ட தூங்க வைக்க ட்ரை பண்ணிடுவேன். ஸோ பாப்பாவும் வந்து ஒரு 20 to 30 minutes கிட்ட தூங்குவாங்க. பட் அதுக்கு வந்து நான் ஒரு 40-45 minutes வந்து தொட்டில் ஆட்டணும். ஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால இந்த அரௌண்ட் லஞ்ச் டைமில் வந்து ஃபோன் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் ஆகிடும். ஸோ அந்த டைம் ஒரு 1/2 an hour கிட்ட டிவி பார்ப்பேன். லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 1/2 an hour to 45 minutes வந்து டிவி பார்த்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட அந்த காலா மூவியை வந்து ஒரு 3 to 4 days பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மேலே பார்க்க முடியல, ஏன்னா பாப்பா வந்து விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே தொட்டிலாட்டுனா அவன் தூங்கிடுவான். தூங்கினோன்னா டிவி ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ அதனாலே வந்து ஒரு 1/2 an hour to 45 minutes வந்து போயிட்டுருக்கு. இப்போ நான் டீ போட போகிறேன். டீ போட்டு டீ குடிச்சாதான் வந்து ஈவினிங்லேருந்து நைட் டின்னர் ரொட்டீன் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அது பூஸ்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு நினச்சேன். இப்போ ரீசன்ட் டேஸில் நான் ஒரு குர்த்தி ஒன்று எடுத்திருந்தேன். இந்த குர்த்தி தான் நான் இப்போ ரீசெண்டாக எடுத்தது. வினிதா பொட்டிக் அப்படின்ற ஒரு உமன்ஸ்க்கான ஒரு கிளாத்திங் ஸ்டோர்லேருந்து தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி எனக்கு இதோட கலர் நான் இங்கே மாட்டிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இதோட கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் அண்ட் டார்க் மெரூன் இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்க கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து லைக் யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறோம் அண்ட் லைக் இன்ஸ்டாகிராமுக்கும் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் எனக்கு லைக் கிளாத் வைஸுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு. அண்ட் மோரோவர் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிளாக் லெகின்க்கு வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு குர்த்தியாக இருந்தது.
சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்தேன். லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே யூனிக் தான். அண்ட் நெக் கிட்ட அழகாக இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3-4 ஹேண்ட் வச்சு ஹேண்ட் கிட்டேயும் இந்த டிசைன், எண்ட் ஆஃப் த குர்த்திலையும் வந்து இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க. மாதிரி பிளைனாக மைல் டிசைனில் இருந்துச்சு அப்படின்னா எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் போடலாம். லைக் காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர், அண்ட் இப்போ என்ன மாதிரி வந்து லைக் ஒரு யூடியூப்காக எடுக்கணும் அண்ட் ஒரு டெய்லி வேருக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் வந்து பொருந்தும் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்க. மூணு பேரும் ஷாப்பிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே குரோம்பேட்டில் இருக்க ஒரு சின்ன ஷாப்புக்கு போயிருந்தோம். பைக்கில் தான் 3 பேர் போனோம். அவனுக்கு பைக் எடுக்கிற சவுண்ட் கேட்டாலே அவன் ரொம்ப குஷியாயிடுவான். அதுக்கு முன்னாடி இயரிங் சென்டருக்கு போயிருந்தோம். என்னோட அப்பாவுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் காது கேட்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட இயரிங் மிஷினில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அங்கே போயிட்டு அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஷாப்பிங் போனோம். இது வேணும், இது வேணுமா, இது வேணும், இல்லை இந்த ராபிட் மாதிரி போயிருக்கு. இது ரெண்டும் ஒன்று தானா? இந்த டாகு ஆனால் இது மணி கட்டி இருக்கு. இது ஓகேவா? எது வேணும் உங்களுக்கு? அப்புறம் தான் நீ ஷர்ட் எடுக்கிறே இல்லை குழந்தைங்க மொமெண்ட் எது எடுத்துக்கிறோமா? வீட்டுக்கு வந்த உடனே கேஷு வந்து இந்த மாதிரி பால்கனியில் கொஞ்ச நேரம் அவனுக்கு டைம் கொடுத்து பால்கனியில் வேடிக்கை பார்க்கறது வந்து அருணோட ஒரு ரொட்டீனாகவே இருக்கும். ஃபைனலாக ஒரு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. லைக் எல்லா மாமிஸ்க்கும் இருக்க மாதிரி தான். லைக் எவ்வளோ ட்ரெஸ் பாப்பாவுக்கு இருந்தாலும் பாப்பாவுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப நாள் ஆச்சு பாப்பாவுக்கு எடுத்து அப்படின்றது. முக்கியமாக வந்து லைக் பாப்பாவுக்கு வந்து ஜீன் அப்படின்றது இது வரைக்கும் வந்து வாங்கவே இல்லை நானும் வரணும். அண்ட் யாரும் கிஃப்ட்டும் பண்ணலை. ஆல்மோஸ்ட் வந்து 11 months ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. லைக் லாஸ்ட் டைம் நாங்கள் எதுக்கோ ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நியூ பேபிக்கு போயிருக்கும் போது அப்போ வந்து அவனோட சைஸில் வந்து அவைலபிள் இல்லை. ஒன்று 3 to 6 இருந்துச்சு, இல்லைன்னா வந்து லைக் 1 year மேலே இருந்ததே தவிர இந்த 6 to 9 months பாப்பா கேட்ட மாதிரி இல்லை. பட் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாக நாங்கள் அங்கே போயிட்டு வரதுனால கொஞ்சம் கால் பண்ணி இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே ஜீன் ஏதாவது இருந்ததுன்னா பாப்பாவுக்கு போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து இன்னைக்கு சடனாக வந்து ஒரு ஷாப்பிங் மாதிரி போகணும். வந்து பிளாக் ஜீன் இருந்தால் எடுத்துடலாம். ஸோ அது ரொம்ப காமன் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து பிளாக் ஜீன் இல்லை. ஸோ இந்த கலர் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஜீன் தான் இருந்தது பாப்பாக்கு. அண்ட் ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாகவும் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து அங்கேயே வந்து ட்ரையல் பார்த்து வாங்கியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து அவனுக்கும் வந்து ஜீன் வாங்கியாச்சு. இது வாங்கும்போது என்னமோ தெரியல ரொம்ப வளர்ந்துட்டா மாதிரி இருக்கு, அவனுக்கெல்லாம் ஜீன் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரையல் பார்த்து வாங்குற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. பட் நம்ம ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் குழந்தையா இருக்கு, அதுல டே பை டே வளர்ந்துட்டே இருக்கும்ல. ஸோ என்ன ஒரே இதுனா பிளாக் ஜீன் இல்லை, அகெயின் வந்து அதுல வந்து சைஸ் இல்லை. இந்த டிஷர்ட் வந்து எடுத்திருந்தோம். இது பார்க்கவும் நல்லா இருந்தது. சாருக்கு வந்து ஷர்ட்டும் அவ்வளவா இல்லை. ஐ திங்க் ஒரு 2 ஷர்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஷர்ட் வந்து நல்லா இருந்தது. எனக்கு இந்த ஷர்ட்டோட பிரிண்ட்டு அண்ட் கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பட் ஷர்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் பாப்பாங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஷர்ட் எடுத்திருந்தேன். அண்ட் இதுவுமே வந்து ஆஃபர் தான், 70% ஆஃபர். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 800, 799. பட் இது ஆஃபரில் வந்து 290 or 300 வரும், அந்த ரேஞ்சுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் நல்ல பிராண்டில் 300க்கு தாராளமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஷர்ட் எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து 50% ஆஃபர்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இது செழியனுக்குன்னு. ஆக்சுவலி செழியன்கார் தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் ஆனால் இது செழியனுக்கு இல்லை. இது வந்து என்னோட சிஸ்டர்-இன்-லாவோட பொண்ணுக்காக எடுத்திருந்தது. அவங்க இப்போ தான் பிறந்திருக்காங்க, ஒரு 20 days தான் இருக்கும். சரி ஓகே அவங்களுக்கு எடுக்கலாமே, பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் ஆஃபரில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரியான பார்ட்டி வேர்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் இல்லை, இது ஒரிஜினல் ப்ரைஸ்லேயே தான் இருக்குது. அண்ட் நிறைய நியூ கலெக்ஷன் இருந்துச்சு. அதில் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்திருந்தேன். ஃபைனலாக வந்து இந்த பொம்மை ஆப்வியஸாக நீங்கள் முன்னாடி கிளிப் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு வந்து இந்த மாதிரி பொம்மை வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவான். ஸோ ஒரு 3 பொம்மை காமிச்சேன். 3 பொம்மையில ஃபர்ஸ்ட் இந்த பொம்மை பிக் பண்ணான். அதுக்கப்புறம் இன்னும் 2 பொம்மை காமிச்சேன். அதுலேயும் இதே தான் பிக் பண்ணிட்டான். சரி ஓகே அவனுக்கு இந்த கலர் என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை வந்து ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு.
சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எங்களோட ஷாப்பிங்கும் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பாப்பாக்கு போய் டின்னர் ரெடி பண்ணுறதா. இட்லி வச்சு மத்தியானம் வச்ச சாம்பாரே பாப்பா கொடுத்துருவேன். அண்ட் எங்கள் 2 பேருக்கும் எதர் தோசை இல்லை இட்லி, மத்தியானம் வச்ச சாம்பார் வச்சே சாப்பிட்ருவோம். எங்களோட டே வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற பேபிஸோட குக்கிங் வீடியோ, டிப்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் போட்ட உடனே வந்து சேரும். நான் வியர் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நான் ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட வியர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து லூஸ் ஃபிட்டில் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் இவங்களோட பேஜும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க ட்ரெஸ்ஸஸை வந்து நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கோங்க. டக்குன்னு டின்னர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு இட்லியாவது பாப்பா டெய்லி சாப்பிட்ணுன்னு சொல்லி நினைப்பேன். சம்டைம்ஸ் ஒரு இட்லி ஃபுல்லாகவே சாப்பிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து ஹாஃப் இல்லைனா முக்கால் இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நைட் டைம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் சாப்பிட கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு போதும்னா நான் போதும் அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். நானும் அருணும் சாப்பிட்டுட்டு பாப்பாவை அருண் கிட்ட கொடுத்துட்டு தூங்க வைக்க சொல்லிட்டு நான் வந்து பாத்திரம் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாத்திரமா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் விளக்குவேன். ரொம்ப இருந்ததுன்னா கண்டிப்பாக அருண் என்னை விளக்க விட மாட்டான். நைட்டு 1 o'clock ஆனாலும் அவன் பாப்பாவை தூங்க வச்சுட்டு விளக்கிட்டு தான் தூங்குவான். அன்னைக்கிட்டே எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.